ஓகே, நம்மளுடைய சிக்கன் மண் சட்டியில் வச்சாச்சு. இப்போ என்ன நல்லா பயங்கரமாக இருக்கு பார்க்கவே. டெம்ப்டிங்காக இருக்கும். எனக்கு நேரில் பார்க்குற எனக்கே வாய் வருது. வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ் வாவ் வாவ். அது கிழிஞ்சு போச்சு. இப்போ அடிக்கும் பாருங்கள் ஸ்டீம். இதான் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? அடி தூள் ஓப்பன் பண்ண. அப்பா ஆவி பறக்குது. ஓஹோ பா, ஏன் வலுப்பு வந்துருச்சா? சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க. பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வந்து வாழை இலையில சிக்கன் அவியல் தான் பார்க்க போறோம். ஸ்டீம் சிக்கன், பனானா லீஃப் ஸ்டீம் சிக்கன். ஓகே, வேற லெவலாக இருக்குமா? இருக்கும், தெரியல. என்ன செய்ய போகிற? சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே இட்லி பானையில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே, நம்மளுடைய சிக்கன் மண் சட்டியில் வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்? அதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன். தயிர் சொல்லவே இல்லை. தயிர் 1 ஸ்பூன் சொல்லிட்டேன். அடுத்தது இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய். ரெசிபி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். ஆமாம். என்ன நிஷா, புதுசாக ட்ரை பண்ணுறா நிஷா, அதனால். வேறு என்ன விசேஷங்கள் நிஷா? ஒரு விஷயம் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு விசேஷமும் இல்லை. விசேஷம்னா இப்போ அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் நமக்கு. மே மாதம் இது இப்போ தானே மார்ச், ஏப்ரல், மேல. இப்போ சிக்கனை வந்து நம்ம நல்லா பேசிட்டோம். நல்லா பயங்கரமாக இருக்கு பார்க்கவே. டெம்ப்டிங்காக இருக்கும். கொத்தமல்லி போடல வரேங்க. ஏங்க பறக்கிற? மிரட்டா பாருங்க. எல்லாம் வாழை இலையில் வச்சு தோசைக்கல்லில் போடுவாங்க. நாங்கள் வந்து இட்லி குண்டாலம் வைக்கிறோம். பார்க்குற எனக்கு நேரில் பார்க்குற எனக்கே வாய் வருது. வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ் வாவ் வாவ். எதுக்கு நீ வாய் ஊறுது. சை, வாயின் இருந்தா ஊறத்தானே செய்யும். அதுக்கு வாழை நார் கிழிச்சுக்கிட்டியா? ஐவா எப்படி இருக்கும் இப்போ சாப்பிட்டோம்னா? சாப்பிடுந்தா மாஸ் நிஷா மாஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நல்லா செஞ்சு கொடுத்துருக்கா. செஞ்சுருக்க செய்கிற. ஏதோ ஆடு மாடு சொல்கிற மாதிரி நேற்று என்ன பிரியாணி? வறுத்தக்கறி பிரியாணி. வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. நேற்று செம்மையாக இருந்துச்சு. மத்தியான சாப்பாடு ஒரு வேளைக்கு தான் இருந்துச்சு. சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதோடைய சிக்கனை வந்து அந்த புடி துணி மாவுட்டு சட்டையை பிடி துணியாக வச்சுருக்கேன். அது கிழிஞ்சு போச்சு. இப்போ அடிக்கும் பாருங்கள் ஸ்டீம். இதுதான் ஸ்டீம் சிக்கன். இப்போ எரிச்சு விடு சும்மா. 30 செகண்ட் 40 செகண்ட் 30 செகண்டா? 30 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம். அரை மணி நேரம் வச்சு எரிச்சு விடுவோம் நல்லா. சரி, அரை மணி நேரம் கழிச்சு நம்மளுடைய ஸ்டீம் சிக்கன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சூப்பர். எல்லாம் பெரிய வீடியோவாக போட சொல்கிறீங்க. இதுக்கு மேலே எப்படி பெரிய வீடியோவாக போடுறது தெரியல. இந்த இட்லி பானைக்குள்ள எல்லாம் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யறது? உடனே எடுத்து காட்ட வேண்டியது, திங்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு. ஆமாம், தின்னோன்னு முடிஞ்சு போயிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொழுது போகலாட்டி அப்படியே அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் களத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு என்ன ஊர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேகட்டும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் வந்துருக்கு. இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாமா? அடி தூள் ஓப்பன் பண்ண. அப்பா
என்னடி இலையே கருப்பு இது காப்பி கலரில் மாறிடுச்சு. அது அப்படிதான் நல்லா வேந்துருச்சுன்னா. சரி எடு எடு எடு. கரண்டி எடுங்க, அப்படியே வச்சுக்க முடியும். இந்த வா இந்த இருடாதங்க இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்பா டேஸ்ட்டு பார்த்துட்டு. குதிக்குதா கட்டினதும் வாழை நேரம் வச்சு தான் கட்டியிருக்கு. அவரு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே போட்டு துப்பு 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 துப்புன்னு எரிச்சு விட்டுருக்கு. வாசம் வருது பா, ஆவி பறக்குது. ஓஹோ பா, ஏன் வலுப்பு வந்துருச்சா? பா சிக்கன் வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு, பூ மாதிரி வந்திருக்கேன். செம்மையாக வந்திருக்குல்ல. எடு 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 எடு, கீழே கொட்டாமல் அப்படியே அந்த சாரெல்லாம் கீழே கொட்டாமல் எடுத்து டேஸ்ட் பண்ணு. ஏய் கொதிக்க கொதிக்க இப்பதான் அவுத்து வச்சிருக்கு. டேஸ்ட் பாரு. இது எடு, இந்த சின்ன பீஸ் ஒரு கரண்டியில் எடுத்து ஊது. இதுவா? அப்படிதான். நீ இது எரிக்க வேணாமே. அவ்வளோதான், எரிக்க வேணாம். சுடு தண்ணி இருந்தால் போட்டு விடு. குடிக்க வேணாம், போட்டு பிள்ளைங்களுக்கு சுடு தண்ணியை தூக்கி அடுப்பில் போட்டு விட்டீங்கன்னா. இங்கே வந்து காமிக்கவா? இங்கே வந்து பாப்பாவை பார்த்துருவோம். எத்தனை பால் வாங்கி வச்சுருக்கா? காமி பாப்பா உன் பால்லாம். இது ஒரு பேட், 2 பேட்டு. பால்லாம் சட்டியில் கொட்டி காமி. என்னென்ன கலர்னு எடுத்துக்காமி. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 பால் வச்சுருக்கா பாப்பா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு பாப்பா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. சாப்பிடு, டேஸ்ட் பாரு நிஷா. பா, இருக்கிறதுக்கு நான் டேஸ்ட் பண்ணிடுவேன் போல இருக்கு. அப்படி இருக்கு. பா பீஸ் எடுத்து பார்ப்போமா? பா, கை வைக்க முடியல. இதுல என்ன எடுத்து அப்படியே டேஸ்ட் பாருங்க. பா, லட்டு பீஸா எடுக்கணும். பா, சுடுதிரி. லட்டு பீஸ் எடுத்து சுடத்தான் இருக்கும். நல்லா இருக்கு. கையை நக்கி பார்த்தாலும் நல்லா இருக்கு. இங்க தண்ணியே இல்ல, சட்டி கறி போயிடுச்சு. ஐயோ, அப்ப எவ்வளவுக்கு எரிச்சிருப்போம் பாருங்க. சட்டி கறி போயிடுச்சு. ஐயோ, பார்க்கவே இல்ல. வா, காக்கா தூக்கிட்டு போயிட போகுது. என்னதியா? என்னம்மா? நமக்கு அதுக்குள்ளே என்ன செய்யணும்னா, நிஷா அந்த சட்டியை ஊற வச்சுட்டு வரதுக்குள்ளேயும் ஒரு பீஸ் எடுத்து இங்கிட்டு ஓரமாக வச்சு. ஆஹா, சாப்பிடுங்க பாருங்க. உங்களை யார் வேணும்னா சொல்லுது. ஆஹா பா, அப்பா அப்படியே கறி இப்படியே பிச்சுக்கிட்டு வருதுங்க. புசு 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 புசுன்னு. இங்கே பாருங்க. டேஸ்டாக இருக்கா? வேறு லெவலு தான். போ, மாஸ் பண்ணிட்டேன். இப்படி நான் சாப்பிட்டு பார்க்க. அதான் நீ ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுது. ஆமாம், அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. போன்லெஸ் தானே. புசு 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 புசுன்னு இருக்கு. மிளகோட வாசம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அப்படியா? பொதுவாக சிக்கனுக்கு அப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இருங்க, இன்னொரு பீஸ் எடுத்து மசாலா நல்லா அப்படியே போய் அந்த கறியில் இந்த சூடு சுடுது. இறங்கிடுச்சு மசாலா உள்ள அப்படியே இறங்கிருக்கு. அதோட இந்த வாழை இலையில உள்ள சாறு இறங்கிருக்கு. நம்ம எண்ணெயை போடல இல்லை? இல்லை, துள்ளி கூட எண்ணெய் இல்லை. ஆனால் அப்படி வந்துருக்கும். தண்ணியும் ஊற்றலாம் நம்ம. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாழை மரம்லாம் இருந்துச்சுன்னா வாழை இலையை வெட்டி நிஷா சொன்ன மாதிரி மசாலா போட்டு. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை செய்யாதீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. வேறு என்ன நிஷா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். வாழ்க்கை தமிழ். பாய். ஆஹா ஆஹா ஓஹோ. அப்பா, பிள்ளைங்க தான் சாப்பிட முடியாது, காரமாக இருக்கு. பாய்.